ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்கு ரெடியா? அதுக்கு முன்னாடி டாபிக் சொல்லிடுறேன். சோம்பேறி படக்கூடாது. ஸ்டோரிக்கு முன்னாடி நான் ஒரு பைபிள் வர்ஸ் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பில் இடத்தில் போய் அது வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இப்போது நம்ம ஸ்டோரி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஊரில் எறும்புகள் அது சாப்பாடை எடுத்துட்டு போய் கொண்டு இருக்குமா. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிராஸ் ஹோப்பர் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது குதிச்சு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குதிச்சு விளாடு எறும்பை கிண்டல் பண்ணும். நீ எப்படி வேலை செய்கிறன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கேன், என் கூட வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படி கிண்டல் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் எறும்பை. அப்போது ஒரு நாள் குளிர்காலம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போது கிராஸ் ஹோப்பருக்கு சாப்பாடு இல்லையா, தங்க வீடு இல்லையா, ரொம்ப குளிராக இருந்துச்சாம். எவ்வளோ பனி பெய்யும், நிறைய பனி விழுந்துட்டே இருந்துச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே அந்த கிராஸ் ஹோப்பர் அந்த எறும்பு வீட்டுக்கு போய் கதவை தட்டி கேட்டுச்சான், எனக்கு சாப்பாடு வேணும்னு. அப்புறம் எறும்பு வந்து கதவை திறந்து சொன்னிச்சான் கிராஸ் ஹோப்பர்கிட்ட, நீனும் வெயில் காலத்தில் இது மாதிரி சோம்பற்படாமல் சாப்பாடு எடுத்தால் இப்படி ஆயிருக்கால, குளிர் டைமு மழை டைம் அப்போது நீ வந்து சேர்த்து வச்ச சாப்பாடை பாதியாக சாப்பிட்டுக்கலாம். நீ சோம்பற்படக்கூடாதுன்னு கிராஸ் ஹோப்பர் சொல்லிச்சான். உடனே கிராஸ் ஹோப்பர் சொல்லிச்சான், சரின்னு சொல்லிச்சான் கிராஸ் ஹோப்பர். நம்மளும் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம கிராஸ் ஹோப்பர் மாதிரி சோம்பற்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் எறும்பு மாதிரி இருப்போம். நாங்கள் கிராஸ் ஹோப்பர் மாதிரி சோம்பற்பட மாட்டோம் ஏசப்பா. நீங்கள் எல்லா குட்டீஸ்க்கும் உங்கள் ரத்த தெளிங்க ஏசப்பா. நீங்கள் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. நாங்கள் சுறுசுறுப்பாக இருப்போம் ஏசப்பா, சோம்பற்பட மாட்டோம், எல்லார் பேச்சும் கேட்போம் ஏசப்பா. இயேசு நாமத்து பிதாவே, ஆமீன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிடலாமா? எதுக்கு மைக்கலாம்? எப்படி